திரும்பவும் நம்மை இணைப்பாராக. தொடர்ந்து நம்ம விசுவாச வீரர்களுடைய அந்த பட்டியலில் இந்த யோசேப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்பு ஒரு மெய்ப்பன், ஒரு இரட்சகர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் ஈசாக்கு ஒரு இரட்சகன், அதாவது கிறிஸ்து பலியாக போகிறதை முன்னடையாளமாக தேவன் காண்பித்தார். ஒரு தகப்பன், ஒரு மகன், அதாவது பிதா குமாரன். அந்த பிதா தன்னுடைய ஏக புத்திரனை பலியாக கொடுத்ததற்கு ஒரு அடையாளமாக, கொடுக்க போகிறதற்கு ஒரு அடையாளமாக ஈசாக்கு இருந்தார். இந்த யோசேப்பு எப்படின்னா, அடிமைத்தனத்தில் நம்மை விடுவிக்கிறவர், அதாவது அடிமைத்தனத்துக்குள்ளே நம்மை காப்பாற்றுகிற தேவன், அடிமைத்தன வீட்டிலே நம்மை மேன்மையாக வைத்திருக்கிற தேவன், நம்மை மாற்றுகிறவர் என்று நாம் ஒரு முன்னடையாளமாக அவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோசேப்பு என்றால் அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கனி தரும் செடி. நீங்கள் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு வாங்க. அங்கே யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் சொல்லுகிறார். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் செடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபினுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தது. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமாய் ஆனான். மெய்ப்பன், கன்மலை. இப்போ கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் கன்மலை. அவர் மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன். அவர் சொல்றார், நானே நல்ல மெய்ப்பன். யாரை ஆண்டவர் மேய்க்கிறார்? யாருக்கு அவர் கன்மலை அப்படின்னா, மீட்கப்பட்ட ஜனத்திற்கு. அப்போ யோசேப்பை ஆண்டவர் ஜெசுவாவோடு, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு ஒரு முன்னடையாள புருஷனா காண்பிக்கிறார். ஜெசுவா, யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு மனிதன்? குணசாலியான ஒரு மனிதன். இந்த குணசாலியான மனிதன் எப்படி வந்தா அப்படின்னா, எத்தன் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபினுடைய இருதயத்திற்கு பிரியமான ஒரு மகன். ராகேல் என்ற தன் மனைவி பெற்றெடுத்த அந்த மூத்த மகன். இந்த குடும்பத்தில் யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டு கடுமையான பாடுகளுக்குள்ளே, அதாவது யோசேப்பை புடமிட்டார். வெள்ளியை புடமிடுகிறது போல, பொன்னை புடமிடுகிறது போல கர்த்தர் புடமிட்டார். ஏன் புடமிட்டார்? யாக்கோபையும் அவனுடைய பிள்ளைகளையும் பராமரிக்கிற ஒரு மகனாக ஆண்டவர் உருவாக்கினார். பராமரிக்கிறவர் என்றால் என்ன? நன்மைகளை அருளுகிறவர். முந்தைய அந்த செடி எப்படி இருந்தது? அது முச்செடியாக இருந்தது. நீங்கள் பின்னால் நம்ம யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு கர்த்தர் முச்செடியிலே தோன்றினார்ன்னு இருக்குது. நல்ல செடியில் தோன்றலை. நல்ல கனி தருகிற ஒரு நல்ல பழமரத்தில் ஆண்டவர் தோன்றி மோசையை அழைக்கலை. மோசே என்பவர் ஒரு முச்செடி, யாக்கோபு என்பவர் ஒரு முச்செடி. இந்த முச்செடியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் யாக்கோபை பற்றி கேட்கும்போது, உன் பேர் என்னன்னு கேட்டார். 32 ஆதியாகமம் 32 27 28 கேட்டார். என்ன கேட்டார்? உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டார். அவன், நான் யாக்கோபுன்னா. அடப்பாவி, நீ எத்தன்லா, முச்செடிலா, சரி நான் உன்ல வாசம் பண்ண வருகிறேன் என்று சொல்லி உடனடியாக அவனுடைய பேரை மாற்றினார், இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்?
தேவனை மேற்கொண்டவர் அல்லது தேவனை அகம் கொண்டவர் என்று சொல்லலாம். அகத்திலே பெற்றவர். இப்போ தேவன் தன்னிடத்தில் வாழும்படி இடமருளிய ஒரு மனிதன் தான் யாக்கோபு. சரி, யாக்கோபு தான் அப்படியா? நீங்கள் ஆபிரகாம் எடுத்துக்கங்க. அதற்கு முன்னால் அவருக்கு பேர் ஆபிராம். பிள்ளை இல்லாதவன், வறண்ட ஒரு வாழ்க்கை, பயனற்ற ஒரு வாழ்க்கை. கூட இருந்த லோத்து கூட ஓடிட்டான். லோத்துக்கு பிள்ளை இல்லை, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. பார்த்தீங்கன்னா லோத்து இவனை விட்டு பிரிந்து சென்றான். அதற்கு பிறகு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க, பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க. இந்த ஆபிரகாமுக்கும் கர்த்தர் சொன்னாரு, நீ இனி ஆபிராம் அல்ல, நீ ஆபிரகாம். ஆபிரகாம் அப்படின்னா என்ன? நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பன் என்று ஆண்டவர் அவனுடைய பெயரை மாத்தினார். இப்போ இந்த யோசேப்பை பற்றி நம்ம என்ன பார்க்குறோம்னா, யாக்கோபினுடைய வாய் அவனை என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறது என்றால், யோசேப்பே நீ கனிதரும் செடி, கனிதரும் செடி. இப்போ பாருங்க, தேவன் தம்முடைய மகனாகிய கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துட்டார். நாம முந்தி முச்செடி தான், இன்று நாமோ கனிதரும் செடி. ஏன் கனிதரும் செடியா ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் நன்மை கொடுங்க. அது எப்படின்னா, மெய்ப்பனாக இருக்க, கண்மலையாக இருக்க, கிறிஸ்துவை காண்பிக்க ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். எங்க? எகிப்துல இஸ்ரவேலரை பராமரிக்கிற ஒரு பரோபகாரியாக யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து வருவாரானால், அவனுடைய வாழ்க்கையில வாசம் பண்ணுவாரானால், படிப்படியா அந்த மனிதன் முற்றிலுமா மாற்றப்படுவான். முற்றிலுமா மாற்றப்படுவான். டோட்டலா மாத்திடுவார் ஆண்டவர். நீங்க இருக்கிற மாதிரி இப்ப இனிமே இருக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேக்கு கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது இப்படி சொன்னார், நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் சாந்தமும், நான் இரக்கமும், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பேரு ஆரோக்கியம்னு பேரு. ஆரோக்கியம். அதனாலதான் நம்ம அநேகர் ஆரோக்கியதாசு, ஆரோக்கியம் அப்படின்லாம் பேர் விடுறோம். ஆரோக்கியம்னா என்ன? அந்த சரீரத்தில் அல்லது அந்த அவரிடத்துல ஆரோக்கியம் நிறைவா இருக்குது, சுகம் நிறைவா இருக்குது, குணமாக்குதலின் வல்லமை அவரிடத்துல இருக்குது. நீங்க சரீர நோயை மட்டும் அவர் குணமாக்கல, நம்முடைய ஜென்ம சுவாபத்தையே மாத்திடுறார். நம்ம ஜென்ம சுவாபத்தை குணமாக்குகிறார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துக்கு வாங்க. 10:38. அங்கே கிறிஸ்துவினுடைய வல்லமையை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் வல்லமை எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதோட மட்டும் இல்லை, அபிஷேகத்தை கொடுத்து வீட்டுக்கு போய், ஐயா நீ பூமிக்கு போன்னு சொல்லல ஆண்டவர். என்ன சொன்னாரு? தேவன் அவருடனே கூட இருந்தபடியால், இப்போ மோசேக்கு முச்செடியில தரிசனமான கர்த்தர் முச்செடியிலிருந்து மோசேக்குள்ள வந்துட்டார். யாக்கோபு தேவனுடைய சன்னிதானத்துல அந்த 32 ஆதியாம் 32 அந்த 27, 28 வசனங்களில் அவரோடு போராடி கொண்டிருக்கும் போது யாக்கோபை கர்த்தர் டோட்டலா மாத்திட்டார். இப்போ யாக்கோபுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். நீங்க ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது ஆபிராமாக வந்தான், வெறுமையாக வந்தான். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்குள்ளே வாசம் பண்ணி ஆபிரகாமை ஜாதிகளின் தகப்பனாக மாற்றினார். அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவனிடத்திலிருந்து ராஜாக்கள் உதிப்பார்கள், ஜாதிகள் தோன்றும் என்று சொன்னார்.
இந்த யோசேப்பு ஒரு கனிதரும் செடி. இந்த யோசேப்பு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை பராமரித்தார். அந்த 12 கோத்திரங்கள்ல ராஜாக்கள் உருவானாங்க. ஒரு பெரிய தேசம் உருவாச்சு. அந்த பெரிய தேசம் இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு மாதிரியான ஒரு தேசமாக, ஒரு அரசாங்கமாக மாறியது. இன்றும் இஸ்ரவேலருடைய அந்த ராஜாங்க நடவடிக்கைகளை தான் உலகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. பிரசித்தி பெற்ற ராஜாக்கள் எல்லாம் எபிரேயருடைய ராஜாங்கத்தை தான் பார்த்து தங்களுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். இந்த கிரேக்க பேரரசன் அலெக்சாண்டர் சிரியா தேசத்தான். அவன் எபிரேயருடைய அரசாங்கத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்களை வைத்து தான் தன்னுடைய நாட்டை கட்டி எழுப்பினா. உலகமெங்கும் அவன் உலகை ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்தான். அப்போ அந்த ராஜாங்கத்துக்குள்ள யார் இருக்கிறா அப்படின்னா, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். தாவீதுக்குள்ள யார் இருக்கிறா? சர்வ வல்லமையுள்ள தேவன் இருந்து இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் ரட்சித்தார் என்றால், தெரிந்தெடுத்தார் என்றால், அந்த மனிதனை ஆண்டவர் டோட்டலா மாத்திடுவார். அவனுடைய ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் மாறிடும். நம்ம ஆண்டவர்கிட்ட எதுக்கு வாரோம்? சுகத்துக்கு வாரோம், செல்வத்துக்கு வாரோம், அந்தஸ்துக்கு வாரோம், பதவிக்கு வாரோம். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? இதையும் கொடுத்து நித்தியமானவைகளையும் கொடுத்து அனுப்புறார். நம்ம கேட்ட ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம நித்தியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய சுவாபமா நம்மளை மாத்திடுறாரு. முன்னால கோவப்பட்டாங்க, இப்ப கோவப்பட முடியாது. ஏன்னா உள்ள கிறிஸ்து இருக்கிறார். முன்னால முள்ளா இருந்தது, எல்லாரையும் குத்தும், எல்லாரையும் காயப்படுத்தும், எல்லாரையும் மனமடிவாக்கும். ஆனால் இப்போ எல்லாரையும் கம்ஃபர்ட் பண்ணும், அமைதிப்படுத்தும். அந்த ஆறுதல் வார்த்தை பாருங்க, அது பலப்படுத்தும். தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அங்கே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே ஆரோக்கியம் இருக்கும். அங்கே என்ன சொல்லியிருக்கு? 22ஆம் அதிகாரத்தில் அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, 1ஆம் வசனம், பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். பாருங்க, கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா யாரையும் காயப்படுத்தாது. நம்முடைய வார்த்தை குத்தி காட்டாது. நீ இப்படிப்பட்டவன் தானே என்று குத்தி காட்டாது. மாறாக அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அதுல ஆரோக்கியம் இருக்கும். அந்த ஜீவ விருட்சத்துக்குள்ள அது முச்செடியா இருந்தது, இப்ப ஜீவ விருட்சமா மாறிட்டு. அந்த முச்செடி குத்திக்கிட்டு இருந்தது. சுபாவம் மாறணும். வாழ்நாளில் நம்முடைய சுபாவங்கள் டோட்டலா மாறிடணும். முன்னாடி குற்றம் பிடிக்கிறவராயிருப்போம், இப்போ குற்றம் பிடிக்கக்கூடாது. குற்றம்ங்கிறது அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே கிரியை செய்கிற இந்த உலகத்தின் அதிபதி அவனுடைய சுபாவத்தை அவங்களுக்கு கொடுக்குறான். அவங்கள நம்ம சுட்டி காண்பதுனால அவங்க மாறப்போறதில்லை. ஆனால் அவர்களை நம்ம நேசிக்கும் போது அவர்கள் மாறுகிறார்கள். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்கே 12 விதமான கனிகளை தரும். 12 விதமான கனிகள். 12 விதமான கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. பாருங்க, ஜாக்கிரதை. தேவ மனுஷனுடைய நாவில் ஒரு ஜாக்கிரதை இருக்கும். யாக்கோபு அதற்கு பிறகு பதறி ஒரு வார்த்தையும் பேசலை. மனசுக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு அதற்காக அவன் ஒரு காரியத்தை செய்யலை. இங்க பாருங்க, அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவா இருக்கிறது. ஜனங்கள் ஆரோக்கியம் அடைய. இந்த யோசேப்பு இஸ்ரவேலரை மட்டும் அவன் பராமரிக்கல, எகிப்தியரை முதல்ல பராமரிச்சான். எகிப்தின் தேசத்தை சுற்றி இருக்கிற பல ஜாதிகளுக்கு அவன் பரோபகாரியா மாறினான்.
எகிப்தின் அரசனையே போஷிக்கிற ஒரு ஒரு கனிதரும் செடியா, ஒரு மெய்ப்பனா அவர் மாறினார். நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு 17 வயதுல விற்கப்பட்டான். 30 வயதுல அவன் ராஜாவுக்கு முன்னால நின்றான். பாத்தீங்கன்னா ஒரு 13 வருடமும் அவன் சிறைச்சாலையில தான் வாழ்ந்தான். ஓரிரு ஆண்டுகள் போத்திபாருடைய வீட்டுல இருந்தான். ஒரு ஆண்டு கூட இருந்திருக்க முடியாது. ஏன்னா உள்ள வீட்டுக்குள்ள நுழையும் போதே போத்திபாருடைய மனைவி அவன் மேல கண் வச்சுட்டான். அப்போ ஓரிரு நாட்கள்லயே அவன் அந்த அந்த செய்யாத பெரிய பாதகத்திற்கு அவன் அதை சுமக்கிறவனா அவன் சிறைக்கு போனான். 13 வருடம் சிறைவாசம். இன்றைக்காவது சிறைச்சாலைகள் நல்லா இருக்கு. அன்னைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? திறந்த திறந்த சிறைச்சாலைகள் தான் உண்டு, கூரை இல்லாத சிறைச்சாலைகள் தான் உண்டு. ஒரு குறிப்பிட்ட பகுதியை கம்பி போட்டு சுவரை கட்டி விட்டுருவாங்க. அதுக்குள்ள அவங்க வாழணும். மழைக்கால குளிர் வெயில் எல்லாமே அவங்க மேலதான். ஏன்னா அவர்கள் குற்றவாளிகள், அவர்களை பராமரிக்க முடியாது, அவர்களை எப்படியும் சாகடிக்கணுங்கிறதுக்காக அப்படிதான் வச்சிருப்பாங்க. யோசேப்பு 13 வருஷம் அந்த சிறையிலே அவன் வாழ்ந்தான். அப்போதுதான் ஆண்டவர் அவனை பண்படுத்தினார். அவனை ஜீவரட்சணை செய்யும்படி, அந்த வார்த்தை ஜீவரட்சணைன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ ரட்சிப்பு என்கிற ஒரு மனிதனாக, ரட்சிக்கிற ஒரு மனிதனாக யோசேப்பை கர்த்தர் உருவாக்கினார். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் இந்த யோசேப்பை போல நம்முடைய நாட்கள்ல ஜீவரட்சணை செய்கிற அந்த வார்த்தையில ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசணும். நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகளோட மட்டும் இல்லை, நம்முடைய வேலை ஸ்தலத்துல, நாம போற இடங்கள்ல நம்முடைய நாவல ஆரோக்கியம் இருக்கணும். ஜீவனுள்ள தேவன் ஆரோக்கியப்படுத்துகிறவர். அதைத்தான் நம்ம அப்போஸ்தலர் 38:10 வாசிச்சோம். அங்க என்ன சொல்லி இருக்குது பாருங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். இந்த வார்த்தையில பாருங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர்னு போடல, குணமாக்குகிறவர்னு போட்டிருக்கு. விடுவிக்கிறவர்னா என்ன? பிசாசை துரத்துறது இல்ல, முதல்ல துரத்துவாரு, அதற்கப்புறம் அவர்களை குணமாக்குவார். விடுதலை மட்டுமல்ல, நம்முடைய சுவாபங்களையே மாற்றுகிறவர். விடுதலைக்கு பிறகுதான் பெரிய வேலை செய்கிறார் நம்முடைய ஆண்டவர். பெரிய வேலை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். விடுதலைக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கைய அவருடைய ராஜ்ய பாணியில கட்டி எழுப்புகிறார். இதற்கு நல்ல அடையாளம் தான் யோசேப்பு. இந்த யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது தகப்பன் யாக்கோபினிடத்துல தன் பிள்ளைகள் 2 பேரையும் கூட்டிட்டு வரான். அந்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபு இப்படி சொல்றார். என்ன சொல்றாரு? யாக்கோபு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, யோசேப்பே நீ கனிதரும் செடி அல்லவா என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனிதனை எடுத்தா அல்லது ஒரு மனுஷிய உள்ள வாழ வந்தால் அவர்களை டோட்டலா மாத்திடுவாரு. நீங்க உங்களை விட்டு கொடுங்க. நான் ஆண்டவருக்கு என்னை விட்டு கொடுக்கணும். நான் இப்படிப்பட்ட ஆளுதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் என்னை விட்டு கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படுவார், தேவன் வெளிப்படுவார். யோசேப்பு எங்கிருந்து இதை கற்றுக்கிட்டான்? சிறைச்சாலையிலிருந்து கற்றுக்கிட்டான். மோசே எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? அந்த வனாந்தரத்தின் முச்செடியிலிருந்து கற்றுக்கொண்டார். முச்செடியில் பற்றி எறிந்த கர்த்தர் மோசேக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த முச்செடியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த முச்செடி ஒரு அதிசயமான முச்செடி. நம்ம எல்லாரும் அதிசயமானவர்கள். ஆண்டவரை குறித்து என்ன சொல்லுமா? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். ஏசா அதை சொல்லும் போது 9ஆம் அதிகாரம்
அந்த வசனத்தை பாருங்க. நம்முடைய ஆண்டவர் வந்து டோட்டலா நம்முடைய வாழ்க்கையை அப்படி மாற்றுகிறவர். 9ஆம் அதிகாரத்தில் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்குது? 9:6 பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம்னா ஆளுகை. இந்த ஆளுகை வந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லையெங்கும் தேவனுடைய ஆட்சி உண்டாகிறோம். தேவனுடைய ஆட்சி நம்முடைய சரீர, அதாவது நம்முடைய ஜென்ம ஸ்வாவங்களை ஆண்டவர் அப்புறப்படுத்தி விடுவார். ஜென்ம ஸ்வாவங்கள் மறைந்து போயிடும். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற அந்த தண்ணீர் வந்து நம்முடைய இலைகளை கூட ஆரோக்கியமானதா மாத்திரும். கனிகள் அதற்கு அப்புறம் தான். அந்த மரத்தினுடைய பட்டை ஆரோக்கியமா இருக்கும், அதனுடைய வேர்கள் ஆரோக்கியமா இருக்கும், அதனுடைய கனிகள் 12 மாதமும் விதவிதமான கனியை கொடுக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு கனிதரும் செடி, நானும் கனிதரும் செடியா ஆண்டவர் என்னை மாற்றுகிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தெரியுமா? நீங்க அறியாத ஒரு நேசர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் கிச்சிலி செடிகளுக்குள்ளே வாசனை மிகுந்தவர். உன்னத பாட்டில் 4ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லுது. உன்னத பாட்டு, நீங்கள் அந்த பகுதியை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னை கவர்ந்த ஒரு பகுதி. அவரை பற்றி என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, 4ஆம் அதிகாரம் அங்கே அவர் வந்து அங்கே இந்த தோட்டத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். அருமையான உன் தோட்டம் மதளஞ்செடிகளும், அருமையான 12, 13, 14 வசனங்கள், 4, 13, 14 வசனங்கள். உன் தோட்டம் அருமையான கனிதரும் மரங்களும், மருதோன்றி செடிகளும், நளதம் செடிகளும், நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும், சகலவிதமான தூபவர்க்க மரங்களும், வெள்ளை போல செடிகளும், சந்தன விருட்சங்களும், சகலவிதமான கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாகும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு இருக்கிற அந்த வாசனை நம்மிடத்துல வருகிறவர்களுக்கு தெரியும். இன்னும் நம்ம வந்து மனமடிவாக்குகிற வார்த்தைகள், குத்தி காண்பிக்கிற வார்த்தைகள், அந்த வெண்ணெய் போன்ற வார்த்தைகள் அல்லாம வாழ் போன்ற வார்த்தைகள், அறம்போட்டு அறுக்கிற வார்த்தைகள் ஒரு தேவ மனுஷியனுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஏன்னா உள்ளே அவர் இருக்கிறார். நீங்க உங்க சுபாவத்தில் வாழல, தேவ சுபாவத்தில் இருக்கீங்க. அப்பப்போ நம்ம வந்து லீவ் எடுத்துக்கிட்டு வெளியில போய் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வரக்கூடாது. லீவுங்கிற வார்த்தைக்கே இங்க இடம் கிடையாது. அவர் சொல்றாரு, தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரும் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்திலே வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு கனிதரும் செடி, சுவரில் படர்கிற ஒரு செடி. அவன் ஒரு வேலியடைக்கப்பட்ட தோட்டம். அது தேவனுடைய நேசருடைய தோட்டம். அந்த தோட்டத்துல அவ்வளவு மகிமை இருக்கு. உள்ளும் புறமும் அது தேவ சாயலை வெளிப்படுத்துகிறது. இந்த காலை வேளையில
ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பார்ப்போமா? என் வார்த்தையில் ஆரோக்கியம் இருக்கிறதா, சுகக்கேடு இருக்கிறதா, சாபம் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுகிறாரா அல்லது என் சுய சுவாபம் வெளிப்படுகிறதா? என்னை ஆட்கொண்டவரை நான் கனப்படுத்துகிறேனா, கன ஈனப்படுத்துகிறேனா? என்னிலே அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாரா? எனக்குள்ளே அவர் சஞ்சலம் இல்லாமல் வாழுகிறாரா? எனக்குள்ளே அவர் 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 அங்கே வந்து மனமடிவாகி கொண்டிருக்கிறாரா? அவரை நம்ம துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? எண்ணி பார்ப்போம். யாக்கோபு, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை. அந்த 13 வருட சிறைவாசம் அவனை டோட்டலா மாத்திட்டு. ஏன்னா தகப்பனற்றவனாக, சகோதரர்களாலே பகைக்கப்பட்டவனாக, அந்நிய தேசத்தில், அங்கே ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில், அவன் சிறைச்சாலையில் அந்த இளைஞன் பட்ட துன்பம், அவனோடு கர்த்தர் இருந்தார். நீங்கள் யோசேப்பை பற்றி சொல்லும்போது நான் அதை குறித்து வச்சிருக்கிறேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று பல முறை நம்ம பார்க்குறோம். 36க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர், நான் வந்து ஒரு சில வசனங்களை நான் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்க. 39:2-3. அப்புறம் பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்புறம் 21 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், 23 கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்படி சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு சொப்பனக்காரன், சொப்பனங்களை விடுவிக்கிறவன், சொப்பனங்களை பெறுகிறவன், தரிசனங்களை உண்டாக்கி கொள்ளுகிறவன், தேவனுக்காக ராஜ்யத்தை கட்டி எழுப்பினவன். எங்கே? அடிமைத்தன வீட்டிலேயே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பின ஒரு மனிதன். ஒரு நேர்த்தியான வாழ்க்கை, ஒரு பண்பட்ட வாழ்க்கை, ஒரு பயனுள்ள வாழ்க்கை. அந்த மனிதனுக்குள்ளே தேவன் வாழுகிறதை எகிப்தின் அரசன் சொன்னான். இந்த தேவ ஆவி பெற்ற மனுஷனை போல வேறொரு மனுஷன் உண்டா? அப்படி கேட்டான். அந்த மனுஷனுக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பூரணமாக ஒப்பு கொடுப்போம். அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். என்னோடும் எங்களோடும் ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகிறேன். முச்செடியிலே தோன்றின கர்த்தர், முச்செடியை ஆண்டவரே மாற்றுகிற கர்த்தர், கனிதரும் செடியாக மாற்றுகிறார். வாசனை மிகுந்ததாய் ஆண்டவரே கர்த்தாவே ஆரோக்கியம் தருகிற செடியாக மாற்றுகிறவர். நாங்கள் உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே அச்சடையாளங்களை வெளிப்படுத்த எங்களுக்கு பெருமை தரும். இப்படி பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.